ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நாம் மியூசிக் டைரக்டர் மற்றும் நடிகராகிய விஜய் ஆண்டனி அவர்கள் சமீபமாக கொடுத்த பேட்டியில் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு கேள்வியை ஆங்கர் கோபிநாத் அவர்கள் கேட்டாங்க. நியானானா கோபிநாத். ஏன்னா அப்படின்னா அந்த குறிப்பாக சமீபமாக அவருடைய மகள் இறந்தாங்க இல்லையா? ஸோ அதை தான் மெயினாக மென்ஷன் பண்ணுறார். பட் இன்டெரக்டாக சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்திக்கும் பொழுது ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றிய பெர்செப்ஷனே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல் மாறி இருக்குதா அப்படின்னும் பொழுது விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்கிறாங்க, வாழ்க்கையை புரிஞ்சிக்கக்கூடாது, புரிஞ்சிக்க முடியாது யாராலையும். என்னென்னு சொல்லுவீங்க? யார் நம்மளை கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சா உங்களை? உங்கள் மூதாதையர் எத்தனை வருடத்திற்கு முன்பு வாழ்ந்தார்கள்? கடவுள் இருக்கானா இல்லையா? எவனாவது ஒருத்தன் கடவுளை பார்த்தானா இல்லையா? ஸோ அவன் ஒவ்வொரு மதத்து கடவுளை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எவனாவது ஒருத்தன் நான் தான்ப்பா கடவுள், சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறானா? எதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்மலாம் எத்தனையோ ஃபிலாசபர்ஸ் என்னென்னமோ எழுதிட்டு போனாங்க. ஆனால் அவங்களுக்காவது தெரியுமா? நம்ம வந்துட்டோம். இந்த வாழ்க்கையில் நம்முடைய அனுமதியும் யாரும் கேட்கலை அப்படின்னும்போது கோபிநாத் அவர்கள் வாழ்க்கையுடைய சுவாரஸ்யமே அதை புரிஞ்சிக்க முடியாதுன்றது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்துட்டோம், நம்ம அனுமதி இல்லாமல் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே கோபிநாத் சொல்கிறார், எதுக்கு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறாரு. இல்லை, காம்ப்ளிகேட் பண்ணால் கூட ரிசல்ட் வந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிறாரு விஜய் ஆண்டனி அவர்கள். ரிசல்ட்டு கிடைக்கும்னு சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் விட்டுறேன், சினிமாவை விட்டுறேன், மியூசிக்கை விட்டுறேன், பேசுகிறத விட்டுறேன். ஸோ வாழ்க்கைன்னா இது தான், வாழ்க்கைக்கு முன்னாடி இது இருந்துச்சு, வாழ்க்கைக்கு அப்புறம் இது இருந்துச்சு அப்படின்னு யாராவது சொல்லட்டும். நான் அவனை போய் பார்க்க கூட செய்கிறேன், அவன் காலில் கேட்குறான், சொல்லுடா என்ன அதான்டா வாழ்க்கை, ஒரு பர்சன் தெரியும்னு சொல்லட்டும். நான் அப்படியே அந்த ரிசர்ச்சில் விழுந்துடுறேன். ஸோ யாருக்குமே தெரியாதனால அவன் என்னென்னமோ கதை எழுதிடுறான், இப்படி தான் இருந்துச்சு அப்படி இப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறான். ஸோ உண்மையிலே நீங்களும் நானும் பேசுகிறோம் பாருங்கள், இந்த நிகழ்காலம் இதுதான் உண்மை அப்படின்ட்டு இப்போதைய குருமார்கள் சொல்கிறார். ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக இதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி பிரியமானவர்களுடைய மரணம், அப்பா அம்மாவுடைய மரணம், கணவன் மனைவி குழந்தை, இந்த மாதிரி மரணம் வரும்போது அவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தேடல் வரும். பட் விஜய் ஆண்டனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே பிஸியாக இருந்தது. அந்த பிஸியாக தன்னை வச்சுக்கிறது அந்த துக்கத்திலிருந்து அவரை பாதுகாக்கும்ன்றது உண்மைதான். ஸோ அதை அவர் கரெக்டாக பண்ணுறார். பட் இருந்தாலும் அந்த குழந்தை எங்கே போச்சு, இவ்வளோ நேரம் என் கூட இருந்துச்சு, இப்போ அது எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஜென்ரலாக. அது அவருக்கு வரலை, அதை பற்றி கவலை இல்லை, நான் என்னை பிஸியாகவே வச்சுக்கிறேன், நான் எதையும் தெரிஞ்சிக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறது அவர் மேலே ஒரு பரிதாபத்தை தான் உருவாக்குது. ஆனால் இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கைக்கு முன்னாடி இது, வாழ்க்கைக்கு பின்னாடி அது, அடிச்சிக்காதீங்க, நான் தான் கடவுள் இப்படின்லாம் இவர் சொல்கிறார் இல்லையா? ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இதுதான் கடவுளுடைய வேலையே. இதுக்கு முன்னாடி என்ன, இதுக்கப்புறம் என்ன அப்படின்றத சொல்கிறதும், நான் தான் கடவுள்னு தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுத்துக்கிறதும், நீங்கள் அடிச்சிக்காதீங்கன்னு சொல்கிறதும், அதாவது சரியான வழியை சொல்கிறது. இங்கே இந்த மதம் பெருசுன்னு அவங்க அடிச்சிக்கிறது, மதத்தின் பேராலே சண்டை நடக்குது இல்லையா? ஸோ இதைன்னு இல்லை, எல்லா பிரச்சனையும் தடுக்கிறது தான் கடவுளுடைய வேலை. அதாவது சரியான வழியை காட்டுவது தான் கடவுளுடைய வேலை. ஸோ அப்போ கடவுள் சொல்வார், இந்த மாதிரி சரியான வழியை காட்டுவதற்கு தாய் தந்தை இல்லாத அனாதைகளாகத்தான் கலியுகத்தில் உள்ள அனைவரும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம மூதாதையர் எப்போ வாழ்ந்தாங்க, ஸோ இவங்களா கணிப்பு சொல்கிறாங்க அப்படிங்கிறது சயின்ஸுக்கு கரெக்டாக பொருந்தும். இவங்க இஷ்டத்துக்கு குரங்குலேருந்து வந்தான்றது, இத்தனை மில்லியன் வருடத்திற்கு முன்பு மனிதன் வாழ்ந்தான், அதுக்கு முன்னாடி வேற ஒரு விலங்குலேருந்து வந்தான்றது, பூமியே இந்த பிக் பேங் தியரியில் தோன்றது, இது எல்லாமே இவங்களுடைய ப்ரிடிக்ஷன் தான். ஸோ சயின்ஸுக்கு அது பொருந்தும் கண்டிப்பாக.
ஸோ அதே மாதிரி இதை தெரியாதனால அவன் இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறது கூட உண்மை தான். ஏன்னா எழுதுனது எல்லாமே மனிதர்கள் தான், யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது உண்மை தான். ஸோ அப்போ இதை தெரிந்தவர் தான் கடவுளாக இருக்க முடியும். அதுக்கு தான் அவர் கடவுள் சொல்கிறார், நான் தான் கடவுள்னு வந்து சொல்லுங்கள், 1% சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அப்போ கடவுள் வந்துட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருப்போம். இது வந்து மனித இயல்பு. அதனால் அவர் சொன்னதும் உண்மைதான். ஆனால் ஏனோ தெரியல, ஆக்சுவலாக அவருடைய மகள் இறந்ததுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதுக்கு முன்னாடி கூட அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அவர் பார்த்ததில்லை, பார்த்துருந்தாலும் ஒரு வேளை அவருக்கு மேபி புரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது இந்த பேச்சில். ஸோ கடவுள் வந்திருக்கிறார். ஏன்னா அவர் கேட்குறது நியாயமான கேள்வி, இத்தனை பேர் அடிச்சிக்கிறாங்க, அப்போ கூட வரலன்னா அப்படி ஒரு கடவுளா அப்படின்னு அதுதான் அதோடைய அர்த்தம். கரெக்டு தான், அவர் வரார், வந்து சொல்கிறார், இதுக்கு இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். முதல்ல சொன்னால் தான் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்க, இதுக்கப்புறம் எங்கே போக போகிறீங்க, எல்லாத்தையுமே சொல்கிறார். ஸோ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலச்சக்கரம் தெரிஞ்சுக்கணும். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். 2100 வருடம் சொர்க்கம், 2100 வருடம் நரகம். இப்போ எங்கே இருக்கிறோம்? நரகத்தின் கடைசியின் 100 வருடத்தில் இருக்கிறோம். அதாவது அந்த 100 வருடமும் முடிய போகுது. அந்த 100 வருடம்ன்றது வந்து அப்போ தான் இறைவன் வரார், அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்திலிருந்து வரார். இது செம்பொன் நிறமான ஒளி உலகம். இங்கே கடவுள் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். உண்மையிலே ஆத்மாக்கள், ஆத்மானா உயிர், அது பூர்வத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த உயிரும் இங்கே தான் இருக்குது. இதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகன் கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து ஆத்மா முதலாக பூமியில் வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது, சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்குது 2500 வருஷம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிக்குது, அதனால் இதை நரகம்னு சொல்கிறோம். ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பாவத்திற்கான தண்டனையும் கிடைக்குது. ஸோ அந்த தண்டனையின் காரணமாக தான் சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற செல்வம், அழகு, ஆரோக்கியம், குணங்கள் எல்லாமே நாம் இழந்து பிச்சைக்காரர்கள் மாதிரி இருக்கிறோம். திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம், அளவற்ற துக்கம். விஜய் ஆண்டனி அவர்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் இருக்கிறவங்க கூட ஒரு பயத்திலே இருக்கிறோம். நாம் இறந்துடுமோ, நமக்கு பிரியமானவர்கள் இறந்துடுவாங்களோ, நம்மளுடைய சொத்து அபகரிக்கப்பட்டுடுமோ. முதல்ல வந்து இந்த ஏடிஎம் இதெல்லாம் வரும்பொழுது பயந்தாங்க மக்கள். ஆக்சுவலாக பேங்க் வரும்போதே பயந்தாங்க. அவன் கையில் சேர்த்து வச்சுருந்தான், இதை எப்படி போய் பேங்க்கில் போடுறது, அது போடுறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு காசு வேறு, அதை கம்பல்சரி ஆக்கிற மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நெட்வொர்க் ட்ரான்சாக்ஷன்லாம் வரும்போது ஒரு வேளை காசு எடுக்க முடியலன்னா அந்த ஒரு பயம் இருக்குது. நிஜமாக அந்த மாதிரி ஆகுமா அப்படின்னா, ஆல்ரெடி அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாத போன பொழுது அது ஆச்சு. அப்படி உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது, அந்த மாதிரிலாம் நடந்தது. ஒரு டைமில் கடவுள் சொல்கிறாரு, சுத்தமாரும் உங்களது எதுவுமே எடுக்க முடியாது. இது திட்டத்திட்ட அரசாங்கம் தேவைப்படும் போது எடுத்துக்கிறதுக்கு வசதியாகத்தான் இப்படி இருக்குது. அந்த இப்போ பாருங்கள், மக்கள்கிட்ட போய் கேட்க தேவையில்ல பாருங்கள் காசு, ஏன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட தான் இருக்குது. டக்குன்னு லாக் பண்ணிட்டா, இப்போ தீவிரவாதிகள்லாம் இருக்கிறாங்கன்னா டக்குன்னு லாக் பண்ணிவிடுவாங்க. ஒசாமா பின் லேடனோட சொத்தெல்லாம் முடக்குனாங்க, அதுமாதிரி நிறைய பேர் இதை லாக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கூட நடக்கும். அப்போ பெரிய பெரிய பணக்காரனுக்கும் அந்த பயம் இருக்குது, ஏன்னா மெயினாக அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம், துக்கத்தின் உச்சத்தில். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம செய்த பாவங்கள். என்ன பாவம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இதனால் உந்தப்பட்டு நீங்கள் செய்கிற அத்தனையும் பாவமே. மனைவியோடு காமம் வைத்தாலும் பாவம், உங்கள் குழந்தையோடு கோபப்பட்டாலும் பாவம், யார் மீது எதன் மீது பற்று வைத்தாலும் பாவம். இதை எப்படி பாவம்னு சொல்கிறேன்னா, உனக்கு தண்டனை கிடைக்குதா இல்லையா, அதனால் இல்லையா? ஏன்னா இந்த பாவங்களெல்லாம் உடனடியாகவே உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறத உணர முடியும். பக்கத்து வீட்டு குழந்தை செத்து போனால் நீங்கள் அழ மாட்டீங்க, உங்கள் வீட்டு குழந்தை செத்து அழுவீங்க, ஏன்னா பற்று. அதனால தான் பற்று வைக்காதீங்கன்னு சொல்கிறது. ஸோ அதில் காம மகாசத்ருன்றார். ஏன்னா காமத்தின் மூலமாக தான் நிறைய பற்று வருது, நிறைய உறவுகள் வருது. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கோபம் வருது, கொலவெறி வருது. ஸோ இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நான் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சதான். அது எப்படி அப்படின்னா, இந்த உடல் மூலமாக வந்ததை என்னுடைய குழந்தைன்னு நினைக்கிறோம்.
உடலின் உறவு அது. இந்த உடலை விட்டு உயிர் போன பிறகு அது உங்கள் குழந்தை கிடையாது, நீங்கள் வேறு யாருக்கோ பிறந்துடுவீங்க, உங்களுக்கு புது உறவு உருவாயிடும். ஸோ அப்போ உடல் நினச்சதுனால தான் இந்த பிரச்சனையை. சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வே இருக்காது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா நான்ற உணர்விலேயே எப்பவும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்ப்பாங்க. ஆத்மா தான் உடலை பயன்படுத்தி பார்க்குறது, கேட்குறது, எல்லா காரியங்களும் பண்ணுது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கும். அது இல்லாமல் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போதே சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். இப்படிப்பட்ட உலகத்தை தான் கடவுள் படைத்தார். ஸோ இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது அப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா, அது உண்மைதான். தானாக புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. எந்த வேதத்தை படித்தாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதை அவர் படித்தாரா என்னன்னு தெரில, ஆனால் கரெக்டாக சொல்கிறார் விஜய் ஆண்டனி அவர்கள். ஸோ இந்த ஞானம் கிடச்சா டக்குன்னு பிடிச்சிக்குவார். ஆனால் அவர் பார்க்கணுமே, தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக அந்த பணம் சேர்க்கறதுலையே பிஸியாக வச்சுருக்கிறார். அது அவருக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், பிடிக்காத விஷயமா இருக்கலாம். ஆனால் அதுலேயே பிஸியாக வச்சுருக்கும்போது எப்படி இந்த ஞானம் கிடைக்கும்? அவரை பற்றிய பேரை போட்டு நம்ம வீடியோ போட்டால் கூட பார்க்கணுமே இல்லையா? ஸோ அதிலே பிஸியாக இருக்கும்பொழுது அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ கடவுள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அனைத்தையும் இழந்ததுக்கு காரணம் உடல்னு நினச்சது. இப்போ உடல்ன்றதை மறந்து மீண்டும் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருவரே. ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு கடவுள் கிடையாது. கடவுள் ஒருத்தர் தான். தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரோ, இயேசுவோ, புத்தரோ அவங்களாம் கடவுள் கிடையாது. கடவுள் பிறப்பற்றவர். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை சொல்வதற்காக வருகிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்கிறோம் கிறிஸ்தவ முஸ்லீம் மதங்களில். பிரம்மா உலகத்தை படைக்கல, பிரம்மா மூலமாக சிவன் படைக்கிறார். எப்படி? இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மாவின் உண்மையான குணமான அன்பு, அமைதி, ஆனந்தம் தூண்டப்படும். சொர்க்கத்தில் அப்படி தான் இருப்போம். அங்கே அளவற்ற செல்வம் இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷம் அந்த செல்வத்திலிருந்தோ அங்கே இருக்கக்கூடிய அழகான மனிதர்களிடம் இருந்தோ வர்றது கிடையாது. உங்களுடைய ஆத்மாவில் உங்களுடைய கவனம் இருக்கிறதுனால வருது. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும். ஸோ அதை நீங்கள் இப்போ அனுபவம் செய்யணுன்னா, இப்போவும் வெளி உலகத்து விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருந்து உள்ளுக்குள்ளே நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி, என்னுடைய அப்பா அமைதி கடல் சிவத்தந்தை அப்படிங்கிறது சதா மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்கன்ற. ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. வெறும் ஆத்மாவாக இருக்கிறேன். உடம்புன்னு நினச்சா தான் ஆண் நினைப்பீங்க அல்லது பெண் நினைப்பீங்க. அப்போ காமம் வரும், அடுத்தது எல்லா தேக உணர்வும் வரும். வெறும் ஒளியை பார்த்து என்ன வரும்? எதுவும் வராது. அதுவும் எதுக்கு மற்ற ஆத்மாவை பார்க்கணும்? சிவ பரமாத்மாவை பார்க்கறதுக்கு பதிலாக. ஏன்னா இறைவனை பார்க்க பார்க்க மனக்கண்ணால் அவரை பார்க்க பார்க்க ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாக ஆக ஆத்மாவிற்குள்ள பலம் நிரம்பும். அந்த பலத்தின் மூலமாக தான் பலகீனமான எண்ணங்களாகிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வராமல் இருக்கும். மனம் முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதன் மூலமாக கடந்த 2500 வருடமாக நரகத்தில் செய்த அத்தனை பாவத்திற்கான தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா அதற்கான தண்டனை மீண்டும் அதே விகாரம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற விகாரங்களை தூண்டி தான் அதற்கான தண்டனையை கொடுக்கும். ஆனால் விகாரமே தூண்டப்படலை, அமைதியாகவே இருக்கிறீங்க இறைவனுடைய நினைவில் அப்படின்னா தப்பிச்சிடுவீங்க. ஸோ அதற்கான வழியைத்தான் இறைவன் சொல்கிறார். அப்போ இறைவனை நினைக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துச்சு, இதெல்லாம் ஞானம். அதை நம்ம இப்போ சாரமாக சொல்கிறோம். ஆனால் தினம் தினம் இறைவன் அந்த வயோதிகர் பிரம்மா உடல் மூலமாக சொல்கிறார். அதுதான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அது சொல்கிறது எல்லாமே உங்களை ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? நரகம் இருந்துச்சு. இதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது? சொர்க்கம். இதே பூமி சொர்க்கமாக போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம், 5000 காலச்சக்கரம். சொர்க்கமாக இருந்தது நரகமாக மாறும். இரவு பகல் மாதிரி. இரவு பகல்னு தொடர்ந்து சுற்றுற 24 மணி நேர காலச்சக்கரம் மாதிரி இது 5000 வருட காலச்சக்கரத்தில் சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம். சொர்க்கம் தானாக நரகமாகும். ஆனால் நரகம் தானாக சொர்க்கமாகாது. இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு உங்களை தகுதிப்படுத்தும் போது
அந்த சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமானவர்கள் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பரிசுத்தமானவர்கள் உருவான பிறகு அவர்களுக்கான உலகம் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ சொர்க்கத்தில் குழந்தை பிறக்காதா அப்படின்னா பிறக்கும். திருமணமாகும், குழந்தை பிறக்கும். எப்படி பிறக்கும்னா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி தேவதைகளை, அதாவது தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள், அதான் தேவதைகள்ன்றது, அவங்கள தான் தெய்வம்னு இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ கிறிஸ்தவ மதத்தில் இயேசுவும் அதே மாதிரி தூய்மையாக பிறந்ததாக நம்புகிறாங்க. ஸோ அதனால் அவரையும் கடவுளுக்கு ஈக்குவலாக அந்த மதத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்து மதத்தில் இத்தனை கடவுள் ஏன்னா அத்தனை பேரும் பரிசுத்தமாக பிறந்தார்கள், ஆனாலும் அவங்க கடவுள் கிடையாது. அவர்களை அப்படி ஆக்குனது சிவபெருமான் தான். அவர் இந்த ஞானத்தை கொடுத்து மாத்திரம். அதனால் கடவுள் சிவன் தான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். அந்த ஒருவரைத்தான் கடவுள்ன்றோம். அவருக்கு தான் எல்லா மகிமையும். அவரை நினைத்தால் தான் பாவம் அழியும். ஸோ இப்போ 5000 வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து இந்த பூமியை சொர்க்கமாக்குறார். 5000 வருடமாக நம்ம இழந்த அத்தனையும் மீண்டும் அடைய வைக்கிறார். அதற்காகத்தான் கடவுள் வருகிறார். இப்போ வாழ்க்கைனா என்னடா இந்த விரக்தியாக கேட்குறதுக்கெல்லாம் காரணம் அவ்வளோ துக்கம் இருக்குது. சொர்க்கத்தில் யாரும் அப்படி கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க யாராவது கேட்டு பார்த்துருக்குறீங்களா? குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. குழந்தைங்கள விட பரிசுத்தமாக இருப்பாங்க சொர்க்கத்தில் இருப்பவர்கள். அங்கே இந்த மாதிரி எண்ணம் வராது. எப்போ துக்கம் வருதோ அப்போ தான் ஐயோ ஏன்டா பிறந்தோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஏன்னா கடந்த 2500 வருடம் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை தான் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய என்னை நினைத்தால் உனக்கு காமமும் வராது, கோபமும் வராது, பற்றும் வராது, பேராசையும் வராது, அகங்காரம் வராது. ஆனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி கிடக்கிற எந்த மனிதனை நினைத்தாலும் உனக்குள்ளும் அந்த உணர்வு தான் வரும். ஆனால் தான் கலியுகத்தில் எந்த மனிதர்களையும் பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கள். உங்களுக்கு இப்போ ஒரே உறவு தான். நான் ஆத்மா, என்னுடையவர் சிவ பரமாத்மா. அவரே தான் எனக்கு அப்பா, அம்மா, டீச்சர், சத்குரு, சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, எல்லா சகல உறவும் அவர் மட்டும்தான். ஏன்னா உலகம் அழிய போகுது, எல்லா உறவுகளும் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க மேலே பற்று வைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இல்லையா? குழந்தைய கருவிலே அபார்ஷன் பண்ணுறாங்கல்ல, ஊனம்னு டாக்டர் ஸ்கேன் பண்ணி சொன்ன உடனே உங்கள் குழந்தை தானே, ஏன் அபார்ஷன் பண்ணுறீங்க? அது ஒரு கொலை தானே. அப்போ ஏன்னா இது வளர்ந்தால் இன்னும் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? 2 பேருக்கும் பிரச்சனை. அதே மாதிரி தான். ஆனால் அது கூட பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பற்று இருக்குது பாருங்கள், அது பயங்கரமான பிரச்சனை. அதனால தான் கடவுள் சொல்கிறார், உடலை பார்க்காது, அது அழியக்கூடியது, அழிவற்ற ஆத்மாவை பார். ஸோ அந்த ஆத்மா அதோடைய ஆத்மாவில் பதிவாக இருக்கிற பாகத்தை நடிக்குது உடல் கொண்டு. அப்படின்னு ஆத்மாவையே பார்க்குற பழக்கம் வந்தால் அந்த உடலே உன்னுடைய புத்தியில் ரெஜிஸ்ட்ரே ஆகலைன்னா இருந்தாலும் உனக்கு கவலை இல்லை. ஏன்னா நீ அந்த உடலை பார்த்ததே கிடையாது. உடல் அழியக்கூடியதுன்றது உனக்கு தெரியும். அதனால் அழியக்கூடிய உடலை நான் பார்க்க மாட்டேன், அழிவற்ற ஆத்மாவை மட்டுமே பார்ப்பேன் அப்படின்ற உணர்வில் இப்போ பயிற்சி பண்ணுறது தான் அடுத்த 2500 வருடம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் போகும். இப்போ பண்ணுற பயிற்சி தான் அடுத்த ஜென்மத்துக்கு அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஏன்னா உங்களுடைய குணங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு அப்படியே தொடரும். ஸோ அதனால தான் ஒரே குடும்பத்தில் ஒரு 5 குழந்தை பிறந்தால் 5 குழந்தை 5 விதமாக இருக்கிறதுக்கு காரணம், ஒரே அப்பா அம்மா தானே வளர்க்குறாங்க, ஒரே ஸ்கூலில் கூட படிக்கும். ஆனாலும் குணம் மாறுறதுக்கு காரணம் முன் ஜென்மத்துடைய குணங்களை எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஸோ அது வெளிப்படும். இப்போத்தைய வளர்ப்பு முறை இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம், ஆனால் முற்றிலுமாக மாற்றிடாது. ஆனால் மாற்றுறதுக்கு தான் இறைவன் வரார். அப்போ வந்திருக்கிறது இறைவன், என்னுடைய அப்பா, ஆத்மாவுடைய அப்பா. அவர் உடலுக்கு பல அப்பா இருக்கிறாங்க, உடலுக்கு பல உறவுகள் இருக்குது. ஆத்மாவுக்கு ஒரே உறவு தான் அப்பா. எப்போவுமே சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கும்பொழுதும் அவர் தான் அப்பா, நரகத்தில் அனைத்தையும் இழந்து இருக்கும்பொழுதும் அவர் தான் அப்பா. எனக்கும் அவர் தான் அப்பா, என்னுடைய அப்பாவுக்கும் அவர் தான் அப்பா, அவருடைய அப்பாவுக்கும் அவர் தான் அப்பா. அதான் பரமபிதா, பிதாக்களுக்கெல்லாம் பிதா. ஸோ அவரை நினைவு செய்ய செய்ய ஆத்மா தூய்மையாகுது. காரணம் இல்லாமல் நினைக்க சொல்ல, இந்த ஒரே ஒரு ஜென்மம் தான் நினைக்க சொல்கிறார். இதுக்கப்புறம் சொர்க்கத்தில் கடவுளை பற்றி நினைவே இருக்காது. அவ்வளோ ஆனந்தமாக இருப்போம். துக்கம் இருந்தால் தானே கடவுளை நினைக்கிறதுக்கு. ஸோ துக்கம் வர்றதுனால தான் கடவுள் இருக்கானா இல்லையான்ட்டு கேட்குறார். இல்லாட்டினா கடவுளை பற்றி எதுக்கு நினச்சிட்டு இருக்க போகிறார், அதை பற்றி நான் ஏன் நினைக்கணும் அப்படின்றார். இப்போ யாராவது இருக்கிறாங்களா சொன்னால் நான் எல்லாத்தையும் விட்டுடுறேன்றார். ஆனால்
சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் வழின்னு யாராவது ஏதாவது சொன்னால் நான் விட்டுறேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இல்லை இது இவர் தான் சொல்கிறாரா? இப்போ இவர் தானே தேடி போகிறாரு அதை. இப்போ கடவுளையும் இவர் தானே தேடி போடணும். ஆனால் இங்கே தேடி கூட போத்தல, ஏன்னா கடவுளே தான் வரார். அவருடைய மொபைல் ஃபோன் அப்படின்னோன்னாலே வந்துடும். ஏன்னா அவருடைய மகளையே ஃபோனை பார்க்க விடு, நம்ம சொல்கிறத கேட்காட்டினாலும் ஃபோனில் எவனாவது ஒருத்தர் நல்லது சொல்லுவேன். என்ன தான் கெட்ட விஷயம் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல, அதை பார்த்து அவங்க மாறட்டும் அப்படிங்கிறார். ஸோ அப்படி இந்த ஞானத்தை அவர் பார்த்தால் கொஞ்சமாவது டச் ஆகும் தானே. ஸோ இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் நம்ம புத்தி சுத்தமாக வேலை செய்யலை, களிமண் மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற புத்தியில் இறைவனுடைய புத்தியை கொடுக்கிறார், அவருடைய ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக தேவதையாக மாற்றுறார் அல்லது எழுப்புறார். இதைத்தான் இறுதியில் கல்லறையிலிருந்து உன்னை எழுப்புவேன், கலியுக கல்லறை. அதாவது ஆத்மான்றதே மறந்து போன மாதிரி கிடக்கிறோம், நம்மளை எழுப்புறார். நீ ஆத்மா, நீ தேவதை. அப்போ களிமண் மாதிரி இருக்கிற புத்தியை தெய்வீகமாக மாற்றுறது தான் களிமண்ணிலிருந்து ஆதாமை படைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஏதோ ஒன்று டச் ஆகி எழுந்திட மாட்டாரா? அவருக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒருத்தர் பார்த்து அவருக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணி அவர் உணர மாட்டாரா? ஏன்னா அவர் தனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு சொல்லுவார், அதற்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். அதுதான் அவர் சொன்னதுடைய அர்த்தம். இது எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறார். விட தேவை, அதையே ஆயுதமாக வைத்து இதை பரப்பலாம். ஏன்னா உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி நாஸ்திகத்தையே சினிமா மூலமாக தான் பரப்பிட்டு இருக்குது. கடவுளை பரப்புறதுக்கு தான் யாரும் இல்லை, ஏன்னா கடவுளை பற்றி தெரியாது இல்லையா. புராண கதைகள் அதை தான் எழுதுகிறாங்க, அது நம்புகிற மாதிரியும் இருக்காது. ஆனால் ஒன்றுக்கு பின்னாடி சில ரகசியங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம இப்போ கல்கியை பற்றி வீடியோ போட்டோம், அதுக்கு முன்னாடி அஸ்வத்தாமன் பற்றி போட்டோம். ரகசியத்தை வெளிப்படுத்துகிறோம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, இது கலியுகமாச்சே, பொய் சொல்கிறவங்களுக்கு தான் காலம். ஸோ என்னென்னமோ கதை, கடவுளே இல்லை அப்படின்னு ஈஷா சத்குரு சொல்கிறார். அது அப்படியே விரும்பி பார்க்குறாங்க. அவர் கடவுளே இல்லைன்னு தான் சொல்கிறார். கல்கியோடைய அர்த்தமே, அவர் கொடுக்குற அர்த்தமே தானாகவே இந்த உலகம் அப்படியே இங்கேயே 4 யுகம் வந்துடும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், மறுபடியும் கலியுகம் அப்படியே ரிவர்ஸில் போய் இங்கே சத்தியுகம் வரும். தானாகவே சத்தியுகத்துக்கு வரும்போது தானாகவே மாறிடுவாங்க அப்படிங்கிற. அப்போ மக்கள் தொகை ஏன் அதிகரிக்குது? அது வரைக்கும் ஆத்மாக்கள் எங்கே இருந்தாங்க? அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறதில்லை. அவராக இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாரு, மக்களும் என்ன சொல்கிறது, எதுவுமே தெரியாததாக இருக்கிறதுனால ஆட்டு மந்தம் மாதிரி போய் விழறாங்க. ஏன்னா இது கலியுகம், அவங்களுடைய காலம், கலிகாலம், கலியின் காலம். ஸோ அதை அழிக்கிறதுக்கு வந்த கல்கி தான் இறைவன். அதை தான் நம்ம வீடியோவில் போட்டோம். ஸோ கல்கின்றது விஷ்ணுவின் அவதாரம் கிடையாது, கடவுள் ஒருவர் தான். அவர் வருவதைத்தான் அவதாரம்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதில்ல. மற்றவர்களுடையதை ஜென்மம் அல்லது பிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம், அவதாரம்னு சொல்ல மாட்டோம். மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடவுள் ஒருவர் தான், அவர் அவதரிப்பதும் ஒரே ஒரு முறை தான். எதுக்கு வரார்? இழந்த அத்தனையும் மீண்டும் கொடுப்பதற்காக வருகிறார். ஸோ நீங்கள் எதனால் இழக்கிறீங்க? 2500 வருடம் கழித்து உடம்புன்னு நினைத்து அந்த புலன் இன்பத்துக்கு மயங்குறீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் ஆனந்தம் இருந்தது. அந்த ஆனந்தம் கட்டானதுனால வெளி உலகத்தில் மயங்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த மயக்கத்தினால புத்தியினால் எது சரி எது தப்புன்னு பகுத்தறிய முடியல. அதனால் எதுக்கு இது நிறைய பேர் இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. நிறைய நாஸ்திகர்கள்லாம் அது தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், தெரிஞ்சிக்கினாலும் தெரிஞ்சிக்காட்டினாலும் அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆக வேண்டிய காலம் வரும். ஏன்னா இப்போ உலகம் அழிய போகுது. அழிவிட்டு எல்லோரும் தானே அழிகிறாங்க, எல்லாரும் அழிகிறாங்க தான். ஆத்மா அழிவற்றது, அது எங்கே போகணுமோ அங்கே போகணும், பரந்தாமத்துக்கு. அது தானாலும் போகாது, இறைவனை நினைத்தால் தான் போகும். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற சிவபெருமானை நினைவு செய்தால்தான் ஆத்மா அங்கே போகும். இல்லாட்டினா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அங்கே போயிடும். இங்கே இறக்கும்பொழுது அமெரிக்காவில் இருக்கிற சொந்தக்காரனை நினச்சிங்கன்னா அங்கே போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற யார் கர்ப்பமாக இருக்கிறாங்களோ அங்கே போய் பிறக்கும், அல்லது பேயா அலையும். கடைசி நேரத்தில் ஒரு உடம்புக்குள்ளே 50-60 ஆத்மா பூர்வம் அப்படின்னு பைபிளில் கூட போட்டு இருக்குது. ஸோ ஏற்கனவே புகுந்ததாக போட்டிருக்குது. அது ஏற்கனவே நடந்த விஷயம் இல்லை, கடைசி நேரத்தில் நடக்க போகிற விஷயம், இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம். இப்போவே அது ஆல்ரெடி இருக்குது. ஆக்ரோஷமான ஆத்மா உள்ளே புகுந்தால் தான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டினா தெரியாது, உங்களுக்கே தெரியாது. சப்போஸ் விஜய் ஆண்டனி அவர்களுக்கே இந்த வீடியோ கிடைக்காட்டினா கூட மற்றவர்கள் இதை பார்த்து மாற வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நம்ம எவனாவது ஒருத்தன் வரட்டும்,
வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். 13 வருஷமாக போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதை பார்க்கணும்ல, பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்கணும்ல. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோவை கொரோனா டைமில் அவங்க கணவன்மார்கள் இறந்தது, குழந்தை தற்கொலை பண்ணது, கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் இதை தேடி வராங்க. ஆனால் இவருக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. ஆனால் இதை தேடி அவர் வந்தாரா, நேரம் ஒதுக்குனாரா? ஒரு மாய வலையில் சிக்கிட்டு இருக்கிறார், பணம் புகழ் அப்படிங்கிற மாய வலையில். அதனால் அவரால் வெளியில் வர முடியல. வந்தால் தானே, கண்ணை திறந்து பார்த்தா தானே. கண்ணையே மூடிக்கிட்டு இல்லை பயமாக இருக்குது, நான் அதை தெரிஞ்சிக்கவே விரும்பலை அப்படின்னா என்ன பண்ணுறது? கடைசியில் எல்லாமே கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, சினிமா தேட்டர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் இங்கே வந்து தான் ஆகணும். ஆனால் அப்போ டூ லேட் ஆகிடும். அப்போ முயற்சி பண்ண முடியாது. அனைத்தையும் இழந்துட்டு கடைசியில் எப்படியும் கடவுளை நினச்சா தான் மேலே போக முடியும். மேலே மட்டும்தான் போக முடியும், சொர்க்கத்துக்கு வர முடியாது. மறுபடியும் இதே மாதிரி கலியுகத்தின் இறுதியில் பிறந்து இதே மாதிரி புகழெல்லாம் இருக்கும், துக்கமும் வரும் மறுபடியும். ஸோ அப்போ அந்த கடைசி ஓரிரு ஜென்மம் மட்டுமே எடுப்போம். ஆனால் கடவுள் படைத்த சொர்க்கம் அவ்வளவு சுகமானது, துக்கத்துடைய பேரடையாளமே இருக்காது. ஸோ இந்த பேட்டியிலே கேட்குறாங்க, வலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வலி இருக்கணும், வலி இல்லாத வாழ்க்கை எப்படி? வலி இருந்தால் தான் சந்தோஷம் தெரியும். ஏன்னா கலியுகத்தை வச்சு அவர் பேசுகிறார். சுகம்னா துக்கம்னா என்னன்னே தெரியாத உலகம். அங்கே குழந்தை கூட வலியோடு பிறக்காது, பிரசவ வலின்றாங்களே, அது பிறக்காது. அதாவது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்மூத்தாக அந்த வெண்ணெயிலேருந்து முடியை எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரசவம் ஆகுன்ற. கடைசி நேரத்தில் உயிர் கூட உடலை விட்டு அப்படி ஸ்மூத்தாக வருன்றார், இறைவனுடைய நினைவிலே இருந்தால். இது பைபிளில் கூட இருக்குது குறிப்பு. அந்த கனியை சாப்பிட்ட பிறகு கடவுள் சாபம் கொடுக்குறாரு, இனிமேல்ட்டு வலியோடு நீ பிரசவிப்பாய் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதை பற்றி அவங்களுக்கு தெரியல. அதை ஒரு கிறிஸ்தவர் சகோதரி கிட்டே கேட்கும்போது, அப்போ அதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி, அது ஏதாவது கடவுள் வச்சுருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? பைபிள்லேயும் அது இல்லை, குரான்லேயும் இல்லை, எதுலேயும் இல்லை. ஸோ கடவுள் நேரடியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறார். முரளி தினம் தினம் சொல்கிறார், எல்லா ரகசியமும் உங்கள் மனதில் உள்ள அத்தனை கேள்விக்கான பதிலும் நீங்கள் கேட்காமலே அதில் வந்துடும். முழுக்க முழுக்க இலவசமாக அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் கிடைக்குது. எல்லா மொழியிலும், உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குது. இது இல்லாமல் யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். எல்லா மொழியிலையும் இருக்கும் அந்த முரளி. இறைவன் கொடுக்குற ஞானத்துக்கு பேர் முரளி. ஸோ அதை பார்த்து பயனடையுங்கள். பயனடைந்தவர்கள் அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம போடுற வீடியோவுக்கு பலன் இருக்குதா, மாறி இருக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.